Swami speaking from Prana Hospital, Tilai திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று நான் பேசப் போகும் டாபிக் என்னன்னா, ஆஸ்மா வியாதியும் கர்ப்பத்தை திட்டமிடுதலும். ஆஸ்மா வியாதிங்கிறது சின்ன குழந்தையிலேருந்து மிடில் ஏஜ் வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வரும். இந்த ஆஸ்மா வியாதி முதலே இருக்கிறவங்க கர்ப்பம் ஆகாததுக்கு திட்டமிடும் போதே அவங்களுடைய டாக்டர், ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டாக்டரோ அவங்களுடைய ஃபேமிலி டாக்டரை காமிச்சு, எனக்கு ஆஸ்மா வியாதி இருக்கு, அதனால என்னெல்லாம் மாத்திரை மாற்றி கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கலாம். ப்ரெக்னென்ட் ஆன உடனே 1/3 ஆஃப் த பீப்புளுக்கு ஆஸ்மா வருதே நின்று போயிடும். மீதி பேருக்கு 1/3 ஆஃப் த பீப்புளுக்கு ரொம்ப ஆஸ்மா அட்டாக்ஸ் அடிக்கடி வரும். இன்னும் மீதி 1/3 பேஷண்ட்ஸ்க்கு அளவாக வரும். ஆஸ்மா வரதால என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் ப்ரெக்னன்சி போது வரும்னா, ப்ரீ எக்லாம்டிக் டாக்சிமியா என்று சொல்லப்படும் வியாதி வரும். ஃபீட்டலுக்கு ஆக்சிஜன் சப்ளை குறைச்சலாக இருக்கிறதால பேபிக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் வரும். இது ஆக்சுவலாக ஃபீட்டல் க்ரோத் ரிட்டார்டேஷன் வரும், ஐயூஜிஆர் வரும், ப்ரீடம் டெலிவரி வரும். இந்த மாதிரி எல்லாமே வரதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆஸ்மா வியாதி எதனால் வருது, எதனால் ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். சில சமயம் ஃபுட் அலர்ஜியால் வரும். சில சமயம் வீட்டில் ஒட்டடை அடிக்கிறதால, வீடை பெருக்கிறதால, அந்த மாதிரி பொல்யூஷன் இருக்கிற இடத்துக்கு போகிறதால எல்லாம் ஆஸ்மா வியாதி. அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது இந்த ஆஸ்மாலாம் ரொம்ப வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். ஆஸ்மா வியாதி வரும்போது என்ன, மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போதே உடனே டாக்டர்கிட்ட போய் ஒரு மாத்திரை சாப்பிடணும். ரொம்ப அட்டாக் வந்த பிறகு போகக்கூடாது, முதலே போடணும். இந்த சமயத்தில் கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் வாயில் சாப்பிட்ற மாத்திரையை விட இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இன்ஹேலர், சில சமயம் கார்டிகோஸ்டெராய்டு இன்ஹேலர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இன்ஹேலர் யூஸ் பண்ணும்போது பேபிக்கு கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி வர்றது கம்மியாக இருக்கும். அதனால் இன்ஹேலர்ஸ். அக்யூட் அட்டாக் வரும்போது சில சமயம் ஸ்டீராய்டு மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் மதருக்கு ரொம்ப தொந்தரவு வரதை விட மதருக்கும் பேபிக்கும் ரொம்ப தொந்தரவு வரதை விட இந்த ஸ்டீராய்டு மருந்து கொடுக்கறது ஒன்றும் தவறு இல்லை. இந்த மாத்திரையெல்லாம் வாயில் சாப்பிட்ற மாத்திரை அவசியப்பட்டால் மட்டும் சாப்பிடலாம். இன்ஹேலர் யூஸ் பண்ணி ஆஸ்மா வராத தடுத்துக்கிறது நல்லது. நிறைய ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் அப்பப்போ டாக்டர்கிட்ட பார்த்துக்கணும். ஏதாவது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லப்படும் இந்த தும்மல், மூக்கடைப்பு அது மாதிரி இருந்ததுனாலும் வரும். ரெஸ்பிரேட்டரி தொத்து நோய் வந்ததுன்னா ஆஸ்மா அட்டாக் சிவியராக வரும். அதனால் ரெஸ்பிரேட்டரி தொத்து நோயெல்லாம் வராமல், ரொம்ப இருமல்லாம் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஆஸ்மா வியாதியால் கர்ப்பம் தரிப்பதற்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நீங்கள் கரெக்டாக ரெகுலராக செக்கப் பண்ணி ரெகுலராக மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்மாவும் குழந்தை ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். இன்ஹேலர் மருந்து பெஸ்ட் தென் ஓரல் டேப்லெட்ஸு. இப்பொழுது ஆஸ்மா வியாதியும் கர்ப்பத்தை பற்றியும் பார்த்தோம். உங்களுடன் கலந்து ஆலோசித்தது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சி. வாழ்த்துக்களும் வணக்கங்களுடன் டாக்டர் ராமேஸ்வரி.